வெல்கம் டு தமிழ் டெக் பி சேனல். நான் இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கூகுள் கேலண்டரை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி நம்மளோட பர்சனல் ஒர்க்கு, அதே போல் ஆஃபீஸ் ஒர்க்கு, இதையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இல்லை ஆர்கனைஸ் பண்ணி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நீங்கள் கூகுள் கேலண்டர் அக்சஸ் பண்ணணும்னா ரெண்டு வகையில் அக்சஸ் பண்ணலாம். இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 9 டாட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கூகுள் கேலண்டர் வரும். இந்த கூகுள் கேலண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் கேலண்டர் இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட கூகுள் கேலண்டரோட லுக்கு என்ன இருக்குது அப்படின்றது. இதையே நீங்கள் calendar.google.comனு டைப் பண்ணலாம். பாருங்கள், calendar.google.com டைப் பண்ணிட்டா அதே பேஜ் தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா நான் இது கூகுள் கேலண்டருக்குள்ளே இருக்கேன். இங்கே நான் என்னென்ன ஈவெண்ட்ஸு, டாஸ்க்கு இல்லை மீட்டிங்ஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேலண்டரோட லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வியூ இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு 20ஆம் தேதி அப்படின்னாக்க இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குல்ல, என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ரிமைண்டர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல காட்டும். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கு. இந்த வீக் அதாவது இந்த 7 நாள் சண்டே டு சாட்டர்டே என்னென்ன இருக்குது, இல்லை என்னென்ன ஈவெண்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், என்ன மீட்டிங்ஸ் இம்பார்ட்டண்டாக நம்ம அட்டன் பண்ணோம், அதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீக்லி வியூவில் காட்டும் 7 நாளைக்கு மட்டும். அதையே நீங்கள் மந்த்லி வியூக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாக 31 டேஸாக இருக்கலாம், இல்லை 30 டேஸாக இருக்கலாம். அந்த மந்தில் எத்தனை நாள், அந்த மந்தில் இருக்கிற ஈவெண்ட்ஸு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற, ஆட் பண்ணியிருக்கிற, இது தானே ஆட் ஆகாது. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் தான் இந்த இடத்துல காட்டும். இப்போ நீங்கள் உங்களோட ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்க, அவுட்லுக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே மீட்டிங் ஷெடியூலெல்லாம் காட்டும் இல்லையா, அதே போல் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை வேறு யாராவது உங்களை ஆட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மந்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இப்போ எனக்கு இந்த ஆகஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு இருக்குது. இதே நெக்ஸ்ட் மந்த் நான் பார்க்கணும், அதாவது செப்டம்பரில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ எனக்கு கிடைச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட டேவே இந்த நெக்ஸ்ட் மந்த் என்னென்ன பண்ணணும், இல்லை என்னென்ன டைம் எனக்கு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஷெட்யூலை என்னால் ஈஸியாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியும். இதையே நீங்கள் இப்போது மந்த்லி வியூ வந்தாச்சு. அப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயர்லி வியூவும் பார்க்கலாம். இந்த இயர் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, அதாவது நமக்கு 12 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 மாதமும் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு அந்த வியூவாக காட்டும். இந்த ஷெடியூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக இந்த இயரில் இப்போலேருந்து என்னென்ன இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த ஈவெண்ட்ஸை மட்டும் காட்டும். அதாவது இந்த கூகுள் கேலண்டரை உங்களுக்கு எப்படி வியூ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் வரப்போகுது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க 2 வகையாக பண்ணலாம். ஒன்று ஈவெண்ட்டு, இல்லை டாஸ்க்கு. டாஸ்க்குன்னா நீங்கள் செய்ய போகிறத ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுன்னா என்னென்னா மீட்டிங், நம்ம மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறோம், அதுதான் ஈவெண்ட்டுன்னு காட்டுறாங்க. ஈவெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை மோர் ஆப்ஷன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதனுடைய சப்ஜெக்டை இந்த இடத்துல கொடுக்கணுங்க. ஓகே, என்ன டைட்டில், சரிங்களா, இந்த என்ன மீட்டிங் இது அப்படின்றதுக்காக. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அட்டன் இன்டர்வியூ அட் பெங்களூர் எப்படி நம்ம போட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் இதில் ஒரு ஷெட்யூல் பண்ணும்போது இதில் என்ன நாளுன்றதை நம்ம கொடுக்கணும். இப்போ எனக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். 23ஆம் தேதி நான் அட்டன் பண்ண போகிறேன். என்ன டைமிங், மார்னிங் ஒரு 11 மணிக்கு அட்டன் பண்ண போகிறேன்னா அந்த 11 மணின்றதை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். எவ்வளோ நேரம் அந்த மீட்டிங், 1 ஹவரா, 11 to 12. இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு 1 ஹவர் செலக்ட் ஆகும். இல்லை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணால் 45 மினிட்ஸ் செய்யலாம். 11 மணிலேருந்து 11 மணி 45 நிமிஷம் வரைக்கும். என்னைக்கு டேட்டு, ஆகஸ்ட் 23ஆம் தேதி 2023. டைம் ஜோனு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் இப்போ நம்ம GMT 5:30 நம்ம இருப்போம். இது யூனிவர்சலாக இது செலக்ட் பண்ணிக்கும், நம்ம எந்த ஜோனில் இருக்கிறோன்றதை பொறுத்து. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவைன்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்து நீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆல் டே ஈவெண்ட்டா, இல்லை ஜஸ்ட் அந்த டைமிங் மட்டுமா. ஆல் டே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டேட்டு மட்டும்தான் வரும், உங்களுக்கு அந்த டைமிங் காட்டாது. நமக்கு தேவை 45 மினிட்ஸ் இன்டர்வியூ தான். ஸோ அதனால் அந்த 45 மினிட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் டெய்லி நடக்க போதா, இல்லை ஜஸ்ட் ஒன் டைமா, டஸ் நாட் ரிப்பீட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணால் இது ஒன் டைம் ஈவெண்ட். ஓகே,
ஓகேங்களா? இதையே வந்து நீங்கள் டெய்லி, வீக்லி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு டைட்டில் கொடுத்தாச்சு, என்ன டைமு, அதுக்கடுத்து என்ன மாதிரி டைப் ஆஃப் ஈவெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஆட் கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கூகுள் மீட்லேருந்து ஒரு லிங்க் ஆட் ஆகிடும். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல meet.google.com வந்துருச்சு இல்லையா? ஸோ அப் டு 100 கெஸ்ட் கனெக்ஷன்ஸ் அத்தனை பேரை அலோவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். அதே போல் எந்த லொக்கேஷனில் இது பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நம்ம பெங்களூருன்னு போட்டாச்சு, ஸோ பெங்களூருன்னே போட்டுக்கலாம். இல்லை பெங்களூரில் ஸ்பெசிஃபிக்காக வேணுமா உங்களுக்கு, எலக்ட்ரானிக் சிட்டி இசிட்டின்னு போட்டுக்கிறேன், ஏதோ ஒரு லொக்கேஷன். அது நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேப்பில் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் செலக்ட் ஆகிடும். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும், மெயிலாகவும் வரும், ப்ளஸ் அது இமெயிலாக வேணுமா ஜஸ்ட் உங்களுக்கு பாப்அப் மட்டுமா வரணும் அப்படின்றது தான் இங்கே இந்த இடத்துல போடும். பாப்அப் வேணும்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், இல்லை இமெயிலாக வேணும் அப்படின்னா இமெயில் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி, 30 நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மினிட்ஸு, ஹவர்ஸு, டேஸு, வீக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து மினிட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்னால் ஈஸி நமக்கு ரிமெம்பர் வருது. இப்போ நான் இதை வந்து 15 நிமிஷம் மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு நோட்டிஃபிகேஷனில் ரிமைண்டராக வந்தால் போதும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதே போல் இது வந்து யாரோட கேலண்டரில் ஆட் ஆகுது, ராதாகிருஷ்ணன். ஓகே, என்னோட கேலண்டர் ஆகுது. இது என்ன கலர் வேணும் எனக்கு, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் கிரேப், ஸோ பர்பிள் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சா? ஓகே, எனக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து காட்டணும் என்னோட இதில், இது எந்த இடத்துல காட்டணும், உங்களோட கூகுள் சேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டஸ் வந்து பிஸின்னு காட்டும். அதுக்கு அடுத்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இது என்ன மாதிரி டீட்டெயில், ஏதாவது டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணுமா? இப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்தாச்சு. ஹை டீம், திஸ் மீட்டிங் இஸ் ஐடியல் டு அட்டெண்ட் இன்டர்வியூ வித் கேண்டிடேட்ஸ் ஃபார் அப்கமிங் ரெக்யர்மெண்ட். ஓகே, ரெக்யர்மெண்ட் போட்டாச்சு. இவ்வளோதான். இதில் நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆட் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆட் அட்டாச்மெண்ட்டு நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும். அதாவது ரீசன்ட் ஃபைல்ஸு, அப்லோடு, அப்புறம் மை ட்ரைவ்ஸு, ஷேர்டு வித் மீ, ஸ்டார்டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்லோடாக இல்லை மை ட்ரைவ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் போட்டாச்சு. இன்கேஸ் இதில் ஏதாவது எனக்கு வந்து இந்த போல்டோ இல்லை அட்டாலிக்கோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இதையும் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கெஸ்ட்டு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் உங்களை ஆட் பண்ணணுமோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல a123abc@gmail.com கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய பேருக்கு அனுப்பணும்னாலும் நம்ம அனுப்பலாம். அவங்களோட கேலண்டரில் இது போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ இது நம்ம பண்ணியாச்சு. இதை செஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து சேவ் கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து ஆட் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு 23ஆம் தேதி ஆட் பண்ண இந்த இடத்துல இந்த மீட்டிங் வந்து ஆட் ஆச்சு. அந்த கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதாங்க உங்களுக்கு ஒரு மீட்டிங்கை வந்து எப்படி கூகுள் கேலண்டரில் ஆட் பண்ணுறதுன்றதுக்கான ப்ரொசீஜர். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேலண்டர்ஸ் டிஃப்ரெண்ட் கேலண்டர்ஸ் இருக்கும். இப்போ இது என்னோட பேரில் ஒரு கேலண்டர் இருக்குது. என்னென்ன பர்த்டேஸ் யாருக்காவது நம்மளோட கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு வருது, அவங்களுக்கு விஷ் பண்ணணுமா, அதையும் நம்ம ஆட் பண்ண முடியும். அதே போல் பர்சனல் கேலண்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வச்சுக்கலாம். டாஸ்க்கு, இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக ரிமைண்டர் இல்லை டாஸ்க்குன்னு ரெண்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு டாஸ்க்குன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்து லிஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நான் வச்சுருக்கேன். இப்போ கோ டு சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டாஸ்க்கையும் உங்களால் ஆட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் டாஸ்க்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டாஸ்க் பண்ணணும். இப்போ நான் போய் ஏர்போர்ட்டில் போய் என்னோட கிளைண்ட்டை நான் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு போட்டாச்சு. என்னைக்கு டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் வந்துடும். ஸோ மேபி சே ஃபார் எக்ஸாம்பிள் 24th நான் போடுறேன். 24th வந்து ரிசீவ் கிளைண்ட் ஃப்ரம் ஏர்போர்ட் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆல் டேவா இல்லை இது சிங்கிள் டஸ், இதுலேயும் அதே ஆப்ஷன் கேட்கும். ஆல் டே ஈவெண்ட்டா, டஸ் நாட் ரிப்பீட் அந்த மாதிரி கேட்கும். ஸோ இது ஆல் டே நான் மார்க் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல உடனே ஆட் ஆகிடுச்சு. சேவ் மட்டும் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சு. இப்படி தான் நீங்கள் ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறது. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க்கு நீங்கள் வரும்போது நீங்கள் மார்க் கம்ப்ளீட்டட் கொடுத்துலாம். மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்கலையே, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட்டும் ஆகும். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதே ஈவெண்ட்டில் உங்களுக்கு ஒரு மீட்டிங்கை திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி எப்படி ஷெட்யூல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டீம் டெய்லி மீட்டிங்னு போடுறேன். டெய்லி மீட்டிங்
எவ்ரி டே மண்டே டு ஃப்ரைடே இந்த மீட்டிங் இருக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கஷனுக்கு அப்படின்னா. ஸோ இதோட டைட்டில் வந்து டீம் டெய்லி மீட்டிங் கொடுத்துட்றேன். மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகஸ்ட் 1 வச்சுக்கோங்களேன். எவ்ரி 4:30 to 5:30 நடக்க போகுது. டைம் ஜோன் வந்து டிஃபால்ட் டைம் ஜோன் வச்சுக்க போகிறோம். ஆல் டே மீட்டிங் கிடையாது. பட் இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டம்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இது மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்ஸ் எவ்ரி வீக்குன்னு இருக்குது. ஸோ எனக்கு அது தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் வேணும். சரி, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்கலாக வீக்லி ஆன் வீக் டேஸ்னு மாறிடுச்சு. லொக்கேஷன் வந்து ஆன்லைன் மீட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் நமக்கு வேணும்? 15 நிமிஷம் போதும். 15 நிமிஷம்னாக்க அடுத்து இதனுடைய கலர் வந்து நான் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். இந்த கிராஃபைட் கலர் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு திஸ் இஸ் இப்படி நம்ம போட்டாச்சு. கெஸ்ட்டையும் நம்ம தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம இந்த மீட்டிங் வந்து டெய்லி, அதாவது 4:30 to 5:30 வந்து ஆகஸ்ட் 1 நடக்க போகுது. இதுலேயே இன்னொன்று நீங்கள் என்னென்னா, இந்த இடத்துல இது என்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது நெவர்னு நான் கொடுத்துருக்கேன். இதையே நான் வந்து ஆஃப்டர் ஆன் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 13 மீட்டிங் இல்லை ஒரு 15 மீட்டிங்க்கு அப்புறம் இதை முடியணும்னு கூட நான் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா, டேட் வந்து சம்டைம் நம்ம ப்ராஜெக்ட் எப்போ முடிய போகுதுன்னு நமக்கு தெரியும். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் பிப்ரவரி வரைக்கும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜனவரி 31 அப்புறம் இது வந்து மீட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நம்ம புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அது வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு டெய்லி ஷெடியூல் ஆயிரும். அதாவது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரெக்கரிங் மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணணும். சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துட்டு ஸோ நம்ம சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த கிராஃபைட் கலரில் எனக்கு ஆட் ஆகணும். பாருங்கள், ஆகஸ்ட் 1 என்னோட மீட்டிங் வந்து இது ஆட் ஆகிடுச்சு. என்ன டைம் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் 4:30 to 5:30. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மீட்டிங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஒரு டாஸ்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பை டிஃபால்ட்டாக உங்களோட கேலண்டரை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் இல்லை எந்த கண்ட்ரியில் இருக்குமோ அதனுடைய ஹாலிடே கேலண்டர்ஸ் வந்து ஆட் ஆகும். நீங்கள் இது தேவையில்லை அப்படின்னாக்க இந்த லெஃப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து அன்செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே எனக்கு ஏதாவது ஒரு பர்த்டேஸ் தேவையில்லை அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இல்லை பர்சனல் கேலண்டர் எனக்கு தேவையில்லை, இல்லை டாஸ்க் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அன்செக்கும் பண்ணிக்கலாம். என்னோட நெக்ஸ்ட் மந்த் கட்டுறேன் பாருங்கள், என்னோட ஷெடியூல் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்படி தாங்க உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் மீட்டிங் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் ஒரு கூகுள் டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறது. டாஸ்க் டெய்லி டாஸ்க் என்னென்னா ரிப்பீட்டடாக சில டாஸ்க் செய்யலாம். அந்த டாஸ்க் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ற போது அது ஏன் நம்ம பண்ணலாம், இதே வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கூகுள் கேலண்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்று. இது உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய அவுட்லுக் கேலண்டர் மாதிரி தான். சரிங்க, இந்த வீடியோ நான் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அவுட்லுக் மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு கூகுள் கேலண்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்மளோட டாஸ்க்கு நம்மளோட மீட்டிங் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி பயன்படுத்துறதுன்றதுக்காக இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது ரொம்ப பயன்படும் அவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே போல் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.